சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கிறது ரொம்ப அரிது. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதானே? அதுல பக்கத்துல அனைவருக்கும் வணக்கம். மைக் செட் ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். ஏன் என்ன காரணம்? எப்படி வச்சிருக்காப்ல பாரு, அருமையா இருக்குல்ல. உள்ள என்னால உட்கார முடியல. எப்படா வெளியில ஒவ்வொரு ஆர்வம் தூண்டுது. அப்படி வாய்ஸ் போயிட்டு வருது பாத்தியா? மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். தம்பி சின்ன பையன், அதனாலதான் அப்படி சொல்றேன். கிளம்பிடுவாங்க. நல்ல ஷார்ப்பா வைடிச்சோன்னா யூடியூப் சேனல் மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். அன்பு அண்ணா நம்ம மதுரையில இருந்து ஒரே பிறந்திருக்கார். நம்ம நாடக சேனல் பேரு விநாயகா யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். 2 சேனலுமே நம்பர் 1, அதுல எந்த குறையும் இல்ல. தயவு செஞ்சு 2 பேருக்கு சொல்றேன், ஜூம் பண்ணாம போடுங்க. ஏப்பா கேமராக்குள்ள அடங்காது, வேற ஒண்ணும் இல்ல. ஜூம் பண்றாங்க. மத்த டான்ஸ்காரங்க வேணா நல்லா ஜூம் பண்ணி எடுக்கலாம். இது கேமராக்குள்ள அடங்கல, நாளைக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா என்ன எதுவும் கேட்க கூடாது. ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் டெஸ்ட் டெஸ்ட். அதே நாடகத்துக்கு வர்ற மூடுல வரணும். அதே மூடுல வந்தா இந்த வாய்ப்பினை அள்ளி தந்த ஆத்தா அவர்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம். அவங்க நினைச்சா எந்த டான்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு இந்த மேடையில வாய்ப்பளித்த அன்பு உள்ள ஆத்தா அவர்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம்.
தம்பி முறை. அப்படி உங்களுக்கு தாய் மாமன் மாதிரி. தாய் மாமன். செல்லம் கருத்த குஞ்சி பேச குறைச்சிட்டு ஷார்ப்பா வை. உன் வயசு அப்படி நல்லா வைக்கலாம். வை பாப்போம். மாமா மாமா நீங்க நல்ல ஒரு பெட்டிக்காரன்னு தமிழ்நாடு முழுக்க தெரியும். நீங்க போற நாடகம் பூரா குறிப்புல போறீங்க. அதுக்காக என்கிட்ட மண்டகணம் பண்ண பெட்டியை நொறுக்கி விடுவேன். மண்டகணம்லாம் பண்ணல. அவங்க 2 பேரும் வாசிக்கிறாங்கல்ல. ஆமா. அந்த அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரு வாசிக்கிறாரு. சரி. இவன் வாசிக்கிறான், பெரிய மிருதகிஸ்ட். சரி. அப்ப நீ என்ன பெரிய? இப்ப நீங்க பாட்டுல என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? என்ன பாடுனீங்க? என்ன பாடுங்க மறந்துருச்சு சொல்லு. எனக்குமே மறந்துருச்சு. அப்ப என்னத்துக்கு குறை கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க ஏங்க அவ்வளவு சிரமப்படுறீங்க? நான் என்ன இன்னைக்கு குளிக்காம நாடத்துக்கு வந்திருக்கேன். தூசியை கோயில் சொன்னமே நல்ல சுத்தமா கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஒரு நடனம் உங்க மேடையில அபிநயத்தை காட்டணும். அங்கேயே அபிநயம். நாளைக்கு காலையில கூட்டம் போட்டு பேசுவாங்க. என்னன்னு? இத பாரு. ஐயா ஆமாங்க. முகரைய பாரு. ஓ அதையா? ஊருக்குள்ள காமிச்சு கொடுத்துட்டே இருக்கிறேன். என்ன டான்ஸ் ஆனிச்சு வந்து செருப்பு செல மாதிரி நிக்குது அப்படின்னு நம்மள யாரும் பேசக்கூடாது. அதனால ஏன்னா ஒருத்தன் உள்ளுக்குள்ள சொல்றான் கார்த்தி மேல ஒரு விருப்பு விருடா முள்ளு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு. முள்ளு குத்துனாலும் ரத்தம் சிந்த சிந்த ஆட வேண்டும். எதுல விட்ட தம்பி காலிசு உன் பழக்க வழக்கம் சரியில்லை. பழக்க வழக்கத்தை மாத்திக்கா. கற்பழிக்கிற மாதிரி வந்தாப்ல, பூ கொண்டு வர மாதிரி வர்றாப்ல. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். அடுத்து என்னோட நான் கொஞ்சம் சுருக்கலான்னு இருக்கேன். ஏமா? ஏன்னா நாடகம் வந்து பெரிய நாடகம். சத்யவான் சாவுத்திரி இல்ல, அது நேத்து போனது. இன்னைக்கு என்ன நாடகம்? இன்னைக்கு வள்ளி திருமணம். ஐயோ கடவுளை, வர வர என்ன நாடகம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. யாராவது நாடகம் சொன்னா நான் பேக்க தூக்கிடுறேன். எங்க இந்த வரு 1-1-40 இன்னைக்கு வந்திருக்க எல்லாமே அப்படித்தான் ஜெவனின்னு இருந்து சொல்ல. அப்படியா? மேட தக 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 இருக்கும். ஆமால. ஒண்ணு கூட இன்னைக்கு இழைச்சது கிடையாது. அத்தனையும் நாடகம். காலையில 3 பேர்த்த வரிசையா நின்னு திருஷ்டி சுத்தி போடணும் முதல்ல. அவங்க நின்னு போனா அப்படினால. ஆமா. என்ன எல்லாம் அப்படி அமைதியா இருக்கீங்களே, சிரிச்ச முகமா இருக்கீங்க. ஆனா ஒரு குதூகலம் இல்லையே. அமைதியா அழகா ரசிச்சு. எனக்கு இது பிடிக்காது. இப்ப என்ன சவுண்ட் தானே வேணும்? நான் மேல கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு தொழில் செய்யற மூடு வரும். இப்ப என்ன உங்களுக்கு ஆள் தானே வேணும்? நீங்க அண்ணன் நீ எதுக்கு கூப்பிட்டு இருக்க? கிளப்புவோமா இவங்கள? கூப்பிடுங்க. கிளப்புவோமா? கிளப்புறோமா? இல்ல மாயக்குள்ள மாதம் ஒரு வார்த்தை கேட்போம். கிளப்புவோமா? அவருக்கே கிளம்ப மாட்டிருக்க. சரி கிளப்பிடுவோம். இந்த பாடலுக்காக ஒரு சின்ன விண்ணப்பம். தயவு செஞ்சு யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னா 5 நிமிஷத்துல உங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். ஆமா, ஏன்னா நாடகம் வந்து நிறைய இன்னைக்கு 2 ஸ்ரீபாட்டு 2 நாடகம் போயிருக்காங்க. நல்ல நாடகம்.
அப்படிங்கனால ஏன்னா இந்த பாடல் நான் அதுக்காக தான் எல்லா மேடையிலும் பாடுறது இல்ல. அப்படியா? ஆமா. என்ன பண்றது? அது பாட்டு பாடலே நீங்க தெரிஞ்சுக்கீங்க. முன்ன ராத்திரி நேரத்து பூஜையில் பாருங்க, இப்ப ஆண்கள் கூட்டம் மட்டும் எந்திரிச்சு போயிட்டு அவங்க கை வேலை கால் வேலையை முடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த பாட்டுலேவா? அந்த பாட்டுலயே இந்த பாட்டு பாடுன்னு வச்சுக்கீங்க. முந்தானத்துல ஒரு அமைப்பாளர் பொண்டாட்டி எப்படி கிளம்புறியா இல்லையா அப்படின்ட்டாப்ல போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்துடலாம் வாங்குறாப்ல பாட்டு. அந்த மாதிரி பாட்டு. அப்படியா? ஆமா. அப்படின்னா பாட்டுது கிளைமேட் வேற அப்படி இருக்கு. அதனால நாங்க எந்திரிச்சு போக மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தா பாடுறேன். பாக்குற பார்த்தா இருக்கிற பார்த்தா அப்படிதான். அப்படியா? ஆமா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இங்கேயே உட்காந்து செஞ்சு முடிச்சிடணும். நீ சொல்ற பார்த்தா பயமா இருக்க. நிலக்கா இது நேரம் நல்ல நேரம் என்னையும் சேர்த்துக்கவே வேணாம். நானே நடக்கணும். ஒரு புறங்குது கைத்தட்டி அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நீங்க எல்லாம் இப்படி கை தட்டினீங்கன்னாதான் எங்களுக்கு தொழில் பண்ற ஒரு உற்சாகம் வரும். அப்படிங்கனால எத்தனை பேர் போனாங்கன்னு எண்ணி பாத்தியா? 6-7 பேர். அதுக்குதான் அந்த பாட்டை பாடணும்னா நம்மளால கூட்டம் கலைஞ்சிச்சுன்னு வரக்கூடாது. உன்னோட சேர்ந்து 8 பேர் போய் குளிச்சுட்டு வந்துரு. போலான்னு பார்த்தேன். அதனால இன்னைக்கு வந்திருக்கிற பப்புன் எவன்டா அவன்? எவன்டா அவனா? எந்த பெருமா முதல்ல மேடை நாகரிகம் முதல்ல தெரியணும். அது யாரா இருந்தாலும் மரியாதையா பேச. என்ன பெரிய வெளியில வந்து அப்படியே குத்தி குளிச்சு போனா ஏன் இருக்க? நான் அவர் ஊருக்காண்டி சொல்ல வரல. அவன் ஊர்ல தான் அவனை அவமானப்படுத்தணும். நீங்க எங்க வேணாலும் அவமானப்படுத்துங்க. அது தனிப்பட்ட முறையில அவமானப்படுத்துங்க. சரி. மேடைக்குன்னு வந்துட்டா மேடையில சபை நாகரிகம் முதல்ல தெரியணும். அப்ப சபை நாகரிகம் பப்புனுக்கு தெரியணும்ல? ஆமா, நல்லாதான் தெரியும். அவன் ஊரு தானே. ஆமா. ஆட்கள் பூரா அவனுக்கு சொந்தக்காரங்க தானே. சரி. யாராவது என் மேல தப்பு இருந்தா என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கட்டும். இல்லப்பா, அவர் என்ன குறை பண்ணிட்டாப்ல? உள்ள இருக்கையில அக்கா விஜய் அக்கா நொக்காங்கிற மேடைக்கு வந்து அத்தாச்சினா அப்புறம் பொண்டாட்டிங்க வேலை மானகட்ட பையில இல்ல என்ன வச்சிருக்கிறேங்கிறியா?
அப்புறம் என்ன சொன்னா திருச்சி விஜின்னு நோட்டீஸ்ல அழகா போட்டுருக்காங்க. செக்ஸ் பிரஸ் விஜிங்கறான். இருங்க ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். மாப்பிள்ளை நல்லா தான் பேசிட்டு இருந்தாப்ல, இடையில யாரும் கொஞ்சம் சரக்கு கொடுத்துட்டாங்க. அத பேசுறப்ப படிக்கிறப்ப கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. பப்புனு முகரைய பாரு. இப்ப சொன்னதுல அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவனுக்கு சப்போர்ட் வாங்கணும்னு வச்சுக்கேன். மேடையில வந்து மிஸ்டர் ஐயப்பன் அவர்கள் அந்த சாமி பேரை ஒதுக்கி வச்சுட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். தெரியாம பேசிட்டேன்னு. அம்மா இருமா முதல்ல ஆள் பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கு. செக்ஸ் பிரஸ் முரட்டு பேசா இருக்கு. உங்க பழக்க வழக்கமே சரியில்லைங்க. உனக்கு நீங்க எனக்கு என்ன முறை வேணும்? வண்டியில வர வரைக்கும் தம்பிதான் வேணும். சரி, நான் இன்னைக்கு போய் சத்தியமா சொல்றேன், காலையில காசை வெட்டி போட்டு முறைய மாத்திக்கிறேன். மாத்த போற காசை வெட்டி போட்டு பேசாம பெட்டி வாசிக்காத பப்புனு போடு. அப்பதான் டான்ஸ் கரப்புல கூட ஆடலாம். எழுதி போட்டுருவா. வாப்பாடே ஐயப்பா வெளியில வா. ஏங்க ரசிகர் அவனுக்கு நிறைய பேர் இருக்கீங்க, அன்பளிப்பு எல்லாம் கொடுத்தீங்க, கை தட்டி வெளியில வர சொல்லுங்க பாப்போம். ஏமா அதாவது உங்க வீட்டு வேலைக்காரர நீங்க கூப்பிட்டு வர்றதுக்கு இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, இவருக்கு ஒரு பாட்டு ஒரு பப்புன்னு நேத்தி பேஞ்ச மலையில முளைச்ச காலா. என்னப்பா சவுண்ட் கொடுக்குறீங்க ரசிகர நீங்களா? பாடவே மாட்டேன் இன்னைக்கு. எனக்கு பிடிச்சமான பப்புனா இருந்தா ஓஹோ 1 மணி நேரம் பாடுவேன். நான் வேணா கூட்டிட்டு வருவா. இவனெல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படி எரியுது. நான் வேணா கூட்டிட்டு வரேன் அந்த பப்புன, பிடிச்ச பப்புன. அப்படியால மிஸ்டர் ஐயப்பன் பப்புன் அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக பழமையான பாடல் என்னைக்குமே இனிக்கும். அப்படிங்கனால அவங்களுக்காக பாடணும் இல்லையா? நன்றி கைத்தட்டி அன்புலத்துக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். டான்ஸ் வந்து 3 பாட்டு பாடிட்டேன். மரியாதையா பப்புன்னு வெளியில வந்துரு. ஐயப்பா என்னடா வந்து மூடி பாக்குற? ஏய் ஹலோ மைக் இங்க இல்ல இங்க இருக்கு. ஹலோ ஹலோ ஏய் ஐயா
அவருக்கு பெரிய மண்ட மைக்ல பேசி பழக்கம் வேற ஒண்ணும் இல்ல தம்பி. இதுல வாடதான் வரும். நல்லவன் நினைச்ச சரி லொப்ப பயிலர் போல நீ என்ன வேணா பண்ணுவேன் நீ உன்னை பெருமையா பேசிட்டு இருக்கேன். இப்பதான் நாடகம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள யார் இந்த பழக்கத்தை ஏற்பட்டு இப்ப சரி ஊர்க்கார யார் வாங்கி விட்டீங்களா? நீ தெரியும், நீ அப்ப பேசுறப்ப எனக்கு தெரியும். இவருதான் ஐயப்பனா? இவருதான் அந்த பப்புனா? ஆமா. இவருதான் அந்த ஈபில வேலை பார்க்கிறவரா? இவருதான் அந்த மணல் மேல் குடிக்காரா? இவருதான் இவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. இவருதான் இவ்வளவு அன்பளிப்பு வாங்கினாரா? இன்னொரு வரைக்கும் கழுவி ஊத்துனது இவன தத்தா. ஏய் ஐய என்ன அரிப்பெடுத்தவனா இருப்பானாட்டுருக்கு. இல்ல 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 மச்சம் கொஞ்சம் சாக்கடையில வராங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆளு உங்க ஒப்பம். ஐயோ 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 ஐயோ. தென்பாண்டி சீமையில தேரோடு மேதையில மண் போல வந்தவன் யாரடிச்சாலோ 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 மலரோ. உங்களை என்ன ரேஞ்சில பாடிட்டு நீங்க என்ன வடிவேல் மாதிரி பண்ணிட்டு கட்டிக்கங்க. வாடி போட்டோல பாருங்க. என்ன மரியாதை? என்ன பண்ணி குளிப்ப? நல்ல ஆம்பளை 6 மணி வரைக்கும் நான் நிக்கிறேன். தம்பி அண்ணனுக்கு வயலார மாத்திரம் நீ மான்கொம்பு மாத்திரம் சாப்பிட்டா கூட உன்னால முடியாது. யார் தெரியுதா? நானு மரியாதை. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் மரியாதை. முதல்ல பப்புன்னா என்ன தெரியுமா? பொம்பளை வந்து இங்க மோந்து பாக்குறேன், இங்க மோந்து பாக்குறேன். வாரையில செத்து போயிட்டீங்கன்னா கொலை கேஸ்ல நான் உள்ள போகவா? அது என்ன மோந்து பாக்குறதுக்கு செண்டு கிடையாது. இது என்ன இது? எத்தனை மாசம்? 7.25 மாசம். உள்ள போடுற சட்டி தெரியுது. டவுசர் மேல தூக்கி விடு. ரொம்ப ஓவரா பேசுறமா? என்ன பண்ணுவ? நீ சோத்துறீங்க, சோத்த விட்டு புடிக்க திங்கறியா? ஒரு அறிவு வெக்கமான சூடு சொன்னல. பப்புனுங்க எவ்வளவு வேஷம் வேணாலும் போடலாம். ஆனா தண்ணி அடிக்கிற வேஷம் போட்டு மேல வந்து நிக்கலாமா? மேடை எப்படியாப்பட்ட மேடை? புனிதமான மேடை. இந்த மேடையில தண்ணியை போட்டு வந்து ஓ ஊரு ஓ ஆட்கள் அப்படின்னா தண்ணியை போட்டு மேடையில் நிப்பியா? தண்ணியை போடுவேன், கொலை பண்ணுவேன். தண்ணியை போடு, கொலை பண்ணு. அதை எங்கேயாச்சும் கொண்டு வச்சுக்கோ. ஒரு பப்ளிக் மேடையில இவ்வளவு கூட்டத்துல யூடியூப் சேனல் 2 பேர் இருக்காங்க. நாளைக்கு ஐயப்பன் ஒரு குடியாரன் திருச்சி விஜய வந்து இந்த இடத்துல மோந்து பார்த்தாலும் கொட்டை இடத்துல போடுவாங்க 2 பேரும். எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா 2 பேரும்? உடனே போட்டுருவாங்க. கேட்டு பாரு 2 பேரையும். மாயப்பம் மாதவனி விநாயகா யூடியூப் சேனல் கேட்டு பாரு. இப்ப நாளைக்கு போட்டுறாதீங்கப்பா, நீங்க வேற. ஆமா, குடியார வந்து அப்படிதான் மோந்து பாப்பா. ஏதோ குடியார உன் பொட்டாட்டிய மோந்து பாரு, உன் காதலிய மோந்து பாரு, நீ வச்சிருக்கிற பொம்பளைய மோந்து பாரு. என்ன இதுக்கு என்ன மோந்து பாக்குற? எதுக்கு ஐயப்ப வந்து கட்டி பிடிச்சனால திருச்சி விச்சி வாழ்கவா? ராதா செல்வியே ஓட்டிட்டேன். ஓட்ட முடியாது இல்ல. அவளே பெரிய ஆளு, அவளையே ஓட்டி இருக்கனா நீ அவ்வளவு பெரிய பப்புனா? யாரே ஓட்டல. நல்ல மரியாதை இல்ல உனக்கு. நீ நல்ல ஒழுக்கமான பப்புனு. சாந்தாரண்ணா நீ இருக்கேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்க. மரியாதை கட்டு பாரு விஜய். விஜயா? யாரா விஜய்ங்கிற? நல்ல நம்மள நெஞ்சோட நெஞ்சு பேசுற பாப்போம். யார விஜய்ங்கிற? என்ன பேசுற குறுகுறுன்னு பாக்குறேன். 1.1 கிலோ ஆக மொத்தம் 7.25 கிலோ. உங்க கண்ணு பட்டு ஒரு பக்கம் தொய்வா. இது வார பிடிக்க சொல்லு போய் வச்சுக்க. இதோட 4 முள்ளு. சரி ஏமா சரி ஒரு ஆம்பளை ஒண்டி வச்சு ஊமா குத்தா குத்துறியே. நீ நல்ல ஆம்பளை தானே? பொம்பளை போட்டுக்கிட்டு ஊமா குத்து குத்து குத்திடுவேன். காலையில சங்கத்துக்கு யாரு அவராடம் கட்டது தெரியுது இல்ல? அப்ப அடக்கமா பேசி பழகு. அடக்கமா நான் நம்ம அடக்கமா. அது மாதிரி நான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுப்பேன். ஒன்ன மாதிரி ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க அவசியம் இல்ல. எதுக்கு நீ மோந்து பார்த்த? நல்ல பாப்பன் தானே? என்கிட்ட நேரடிக்கு நேரடியா வந்து ஒண்ணு என்கிட்ட காமெடி பண்ணி நீ மேடையில பெரிய ஆள் ஆகணும். இல்ல என் கூட ஆடி நீ பெரிய ஆள் ஆகணும். இல்ல என் கூட பாடி நீ பெரிய. அது முடியாது. பெரிய ஆள் ஆகணும். அப்ப நீ எதை வச்சு என்கிட்ட பெரிய ஆள் ஆகலான்னு இன்னைக்கு நீ டான்ஸ் போட்டு நீ பப்புன்னு போட்ட. பேசு பாப்போம். விஜய் நல்ல மரியாதை இல்ல உனக்கு. உனக்கு மரியாதையே இல்ல. அப்புறம் தான் நல்ல மரியாதை இல்ல. என்ன பப்புன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அப்ப டான்ஸ் உனக்கு அவ்வளவு மட்டமா? இல்ல என்ன சொன்ன உடனே? எதுக்கு வந்து மோந்து பார்த்த? என்ன மோந்து பார்த்த? ஏமா செண்டு அடிச்சப்ப மோந்து பாக்குறது இல்லையா? செண்டு இங்க மோந்து பாக்குறது இல்லையா?
சென்ட் கம்பெனி ஓனருமா? சென்ட் கம்பெனி ஓனர்னா சென்ட் வச்சிருக்கேங்கணும் போட்டுக்கிட்டு தடவிக்கிட்டு. என்ன உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல கேக்குறேன். உங்களுக்கு சிரிப்பா இருக்குதான்னு கேக்குறேன். அங்கங்க தடவி பார்த்து மோந்து பாக்குறேன். இதே இந்த இடத்துல என்ன கட்டுன புருஷன் இருந்தா என்ன ஆயிருக்கு நிலைமை? என்னமா ஆயிருக்கு? இன்னையோட என்ன டைவர்ஸ் பண்ணிட்டனால வேற ஆள கல்யாணம் பண்ணிருப்பான். என்னமா பேசுற? இது வந்து சாரையா பாட்டுல அளவு எடுக்கிறது. ஐயோ இதுக்கு பேரு என்னது? சாரையா பாட்டுல அளவு எடுக்கிறது. உனக்கு வைக்க இடமே இல்லையா? தண்ணி கலக்குறாங்களா தண்ணி கலக்காம இருக்கா அந்த மிஷின் கண்டுபிடிச்சு முதல்ல சென்ட இதுக்கு போடு. நீ எடுத்த இடம் அந்த மாதிரி இடம். அம்மா பாதுகாப்பா வச்சிருக்கம்மா. அம்மாடி நல்ல பாதுகாப்பு. சொல்லுங்க. நான் யாரும் உனக்கு தெரியாது. யாரா இருந்தா எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏமா கோமா? மேல கைய வச்சு பேசினா மானத்தை கெடுத்து போடுவாண்டா. நல்ல வேலை என் பொண்டாட்டி சொல்லிட்டேன். பொண்டாட்டி வந்தா நாளைக்கு வீட்டுக்குள்ளே சேர்க்காது. அதான் சொல்றேன். நல்ல வேலை அவளுக்கு முடியாம போட்டுட்டாங்க கடவுள். மாத்திரைய போட்டு பருமா அப்படின்னு சொன்னேன். நல்ல வேலை எத்த எனக்கு தூக்கி எழுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னா. எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லன்னா நீங்க பொழக்க அங்க தெரிஞ்சு போயிருமே. அவளை அசிங்கப்படுத்தாதம்மா. நீ வந்து எனக்கு அக்கா முறை அப்புறம் என்ன முன்ன நான் ஏன் அத்தாச்சி இந்த மேடையில? எனக்கு அத்தாச்சி மாணி மரியாதை உனக்கு. அடுத்த வருஷம் நீ வச்சிருக்கிற பிள்ளைன்னு சொல்லுவியா? என்ன சொல்லுங்க? என்ன நடந்தது? என்ன சொல்லுங்க? ஏப்பா அத்தாச்சி நீயாப்பா? இப்ப வந்து மரியாதை அக்காங்கிறீல்ல, அத மாதிரி திருச்சி விஜய் அக்கா அவர்கள் இன்று நடன மங்கைன்னு சொல்றது வாய் என்ன புண்ணா? அப்ப என் மேல ஒரு நோக்கமா இருக்கியா? அதனாலதான் பொண்டாட்டிய வீட்டுல விட்டுருக்கியா? இப்ப நான் சொல்ற மாதிரி சொன்னேன். இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் விஜய் அக்கா அவர்கள் இல்ல 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 நான் அப்படி சொல்ல வரேன். அப்படி வராது. சரி தப்பு. அப்ப மரியாதையா பேசணும்யா நீ. சரி என்ன நீ பேச? இன்று இரவு சரியாக 10 மணிக்கெல்லாம் எனக்கு விஜய்க்கு ஃபர்ஸ்ட் நைட். இது நல்லா இருக்கே. உனக்கு விஜய்க்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆத்தா போய் நல்லா உளுந்து கும்பிட்டு வா. கடைசி ஆசையை நிறைவேற்றிக்கோ. இல்ல இல்ல நல்லா உளுந்து எதுக்கு சொல்லி கேட்டேன். என்ன காரணம்னா நம்ம முதல் சந்திக்கிறோம். எங்க முதல் சந்திப்பு முற்றிலும் கோணலமா இருக்க கூடாது. முதல் சந்திப்பு எப்பவுமே முற்றிலும் வெற்றியா இருக்கணும். அதனால சபையில நான் அடக்கமா பேசி பழகணும், ஒழுக்கமா பேசணும். தெரியுமா? நான் நல்லா ஒழிப்பேன். என்னடா நீங்க சொல்றது எனக்கு காதுல விழல. மைக்ல சொல்றியாப்பா? மைக்கு நல்ல இந்த மைக்ல வந்து எர்த்த வச்சுடு போய் சேருட்டவன். சொல்லு. கரண்ட்டுக்கு எடுத்தா சொல்லு. நல்லா ஒரு உழைப்பேன் உழைப்பேங்க. இவன் நோக்கத்தோட தாண்டா இன்னைக்கு போட்டேன். நீ கூட ஏதோ என் தொழில் மேல பிரியப்பட்டு இன்னைக்கு நீங்க டான்ஸுக்கு போட்டிருக்கன்னு நினைச்சேன். நீ ஏதோ நோக்கத்துல போட்டிருக்க. அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். வேண்டாம். ஏற்கனவே ஒரு அக்கானு காசு வெட்டி போட்டு அத்தாச்சிங்கிறான். என்னடா பேச்சுக்குதான் அக்கா. சரி நான் யார் தெரியல? யாருங்க தெரியலையே. சுத்தமா தெரியல. நான் தான் ஐயப்பன். ஐயப்பன் முகரை எழுதி விட்டுருக்க. ஐயப்பனா என்ன பெரிய சபரிமலையில இருக்க ஐயப்பனா? அந்த மாதிரி என்ன நீங்க பேசக்கூடாது. சாமியே சரணம் ஐயப்பா. அந்த சபரிமலை யாத்திரையில கார்த்திகை மாசம் நம்மளா சேர்ந்து அந்த கடற்கரையில குளிச்சு போட்டு அந்த சபரிமலை யாத்திரை போகும்போது இருவரை கடற்கரையில சபரிமலையில குளிச்சோம். திருச்செந்தூர்ல குளிச்சுட்டு அங்கதானங்க போனேன். உங்க நாராயணா உங்க வசனம் மாடாடே. நம்பியார் மாதிரி கைத்தட்டி ஐயப்பனை உற்சாகப்படுத்துமாறு கேட்டு. உங்க நாத்தா அழகா இருக்கிற உங்க லவ் கொண்டு நினைக்காத. ஆனா உனக்கு எல்லாமா நல்லா பெருசா இருக்குமா? மாடு புடி மாடு புடி மாடு. பாப்பா மாட்டுக்கார வந்து மாடை பிடிச்சிட்டு போலாப்பா. புடி கட்டி புடிடா கண்ணால கண்டபடி கட்டி புடிடா. இருங்க. கட்டி புடிடா கண்ணால கண்டபடி புடிடா. என்னிடத்தில் சுவரம்ப அதிகம். டைனோசர் மாதிரி ஆயிட்டீங்க. என்னாச்சுங்க? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. விஜய் இப்ப நீ என்ன பண்ண? தொட்டு பாரு.
குத்தமில்ல ஜாதி உள்ள சின்ன உள்ள காமன் தொல்ல காணவில்ல பாத்துக்கு பாரு ஐயப்பா குத்தமில்ல. ஐயோ நல்லா இல்ல சொல்லு. ஐயா அப்படின்னா பாக்க நான் அப்படி எனக்கு பிடிச்சேன். ஏ அதுக்கு மல்லிய இது ஆள் பிடிக்குது தோல் பிடிக்குது மனு பிடி பிடிக்குது அதுக்கு மல்லிய இது ஆள் பிடிக்குது தோல் பிடிக்குது எனக்கு படைக்கலையே கடவுள். நான் என்ன பண்றது இருக்கிறத வச்சே இங்க ஒண்ணும் பண்ண முடியல. இதுல படைக்காதத உனக்கு இவ்வளவு பெருசா மனசு இல்ல வேலை உன எதுக்கு நான் போட்டேன்? எதுல நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் தானே உன்னையதான் நீங்க பேர் கெடுத்து விட்டேன். அப்புறம் எங்க பேர் உனக்கு வாங்கி தர்றது? நாளைக்கு காலையில பேசுவோம். பேச்ச பாரு பேச்ச. இன்னும் வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? வெளியில ஒண்ணு வருது. ஏம்மா இந்த நேரத்துல வந்து என்னை எப்படி கழட்டிட்டு இல்ல, நீ என்ன நினைக்கியோ அது நடக்க போகுது. உன்னை நான் அந்த இடத்துல ரேப் பண்ண போறேன். நீங்க நல்லா ரேப் பண்ணுங்க. உனக்கு குதிரையே வந்தாங்க நீ பயப்படவே வந்து பத்தாது. உன்னோட சேர்ந்து இது வள்ளி திருமணமா செக்ஸி படம் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. குதிரை கிடைக்குது ஆமாப்ல. சரி அந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் 7 வயசுல ஏறிவித்தவன். வருஷம் ஃபுல்லா நாங்க இப்படியே வாட்சிக்கிட்டு உட்காரணுமா? அந்த பையனோட ராசி வர்ற குட்டி அமுக்கலாம், ஓ ராசி பெட்டி அமுக்கணும். ஆமா எங்கப்பா? இந்த மசூரி எங்க வாங்குறீங்க? சாதாரண என்ன பிச்சை எடுக்கிறதா? போடுங்க ஆட்டத்தை. நீங்க வந்து வியாபாரம் பாத்தீங்க. ஆமா நான் வியாபாரம் என்ன வியாபாரம்? வாழைப்பழ வியாபாரம். வாழைப்பழம் ஒரு பழம், அதுக்கு ஒரு வியாபாரி வேற. போட முன்ன பழம். அம்மா கேரளா பழம் பாத்தீங்களா? ஆமா அப்படியா? நான் பார்த்ததே பார்த்தது இல்ல. நீங்க யூடியூப்ல ஒண்ணு அடிச்சு பாருங்க. யூடியூப்ல கேரளா பழம் அடிச்சு பாருங்க. செக்ஸ் படம் போட்டு அடிச்சு பாத்தீங்கன்னா. ஓஹோ ஏய் நீ எந்த படம் பார்த்து சொல்ற? ப்ளூ கலர் டி-ஷர்ட் போட்டு வரலே தெரியும் அந்த முகத்துல வந்திருக்கேன்னு. சரிமா ஆடி மாசம் காத்து அடிக்க. அவரை மட்டும் பாடக்கூடாதுன்னு இப்ப நீ பாடுற. நீ என்ன மாசம்யா? நடக்குது என்ன மாசம்யா? சரி வையச மாசம் காத்து அடிக்க வாடி புள்ள செத்தனைக்க ஆடே பாக்குயிலே அம்மானே மாக்குயிலே. இப்படி பாடுனா பப்புன்னு டான்ஸ் தனித்தனியா ஆடணும். இப்ப எதுக்கு நீங்க கையை பிடிச்சு கட்டி பிடிக்கிற மாதிரி செஞ்சீங்க? முதல்ல வந்து தனித்தனியா ஆடணும். அப்புறமா நான் உங்களை விரும்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கட்டி பிடிக்கணும். நீங்க எல்லாமே ஆரம்பத்திலே செஞ்சீங்க. அப்ப முடிவுல எதை செய்வீங்க? ஏதாவது விட்டு செய்யுங்க. நல்லா செஞ்சு குளிச்சு
ஆள் இல்ல ஆளு தெரியாம உனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் எந்திரி இங்க எந்திரி எந்திரிக்க எந்திரி அவன் எந்திரிச்சாதான் எந்திரிப்பானே என்ன ஆட்டாடுற மொத்த டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுற ஆள் தெரியாம ஏமா எந்திரினாதான் எந்திரிச்சு அதுதான் செத்து போன பாம்புன்னு தெரியுமே ஆடு என்ன பண்ணிட்டு இருக்கிற ஏடா ஆளுங்கடா என்ன விஷயம் பேசிட்டு இருக்கிய கடலை கொள்ள ஓரத்தில கடலை கொள்ள ஓரத்தில கடலை கொள்ள ஓரத்தில அங்கே காலப்புறா அருந்து நிக்க காலப்புறா அருந்து நிக்க காலப்புறா அருந்து நிக்க அடி காலப்புறா கலந்து வரமே கலங்குதடி மனசு அடி கலங்குதடி மனசு கடலை கொள்ள ஓரத்தில காலப்புறா அருந்து நிக்க அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கடைசியா ஃபைனல்ல ஒரு ஆட்டம் ஆனீங்கல்ல, அது புள்ள நல்லா ஆட முடியல இல்ல. சரி ஆடோப்ல அது ஒரு வருத்தம். அப்ப இன்னொரு ஆட்டம் ஆடுறேன், அதான் ஆடுவானா? அது வருத்தம் என்னன்னு கேளுங்க. இந்த பிள்ளைக்கு நம்மளுக்கு இல்லையே அப்படின்னா ஐயா என்ன எங்க அப்பா ஆடிக்கிறதுனா போலீஸ்காரங்க புடிச்சிருவாங்கங்கறாங்க. சரி இந்த ஆட்டம் ஆட முடியல, நான் இன்னொரு ஆட்டம் ஆடுவேன். எப்படி? அந்த ஆட்டத்தை பப்பு ஆடுவாரு. எங்க நீங்க எதை வேணா ஆடுங்க. எங்க காலேஜுக்கு பிடிச்ச ஆட்டம். அப்படியா? காசிப்பு கொளுத்தி எடுத்தோம் பாரு, இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும். ஏன்டா தம்பி பத்த சொல்றியா என்ன? உள்ள முட்டை கட்டல, வித்து முட்டை கட்டல, கட்டல 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 என்ன கட்டல, இது கட்ட காட்டுக்கடல. மச்சான் எப்படி இருந்துச்சு? அவர் ஜூம் பண்ணி வேற தட்டிட்டு இருக்காரு. இதுதான் குந்தி ஆட்டம், வெள்ளி டான்ஸ். கொரோனாவுல கத்துக்கிட்ட நடனம். எங்க என்னடா வெளிக்கு போற மாதிரி பாடுற? பாருங்க என்ன காலைல செய்ய
அப்படியா? எனக்கு உங்களை பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. காதலா? என்னைக்குமே ஆம்பளைங்க தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வேற வழி இல்ல, நான் தான் சொல்லணும். என் காதல சொல்லவா? சொல்லுமா. டார்லிங் 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 I love you love you love you. Darling, 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 I love you, love you, love you. காதல் பண்றாரு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? தூங்கிட்டேன் காதல் பண்றதுல விட்டு. அப்படிதான் நடக்கும். சரி சரி. கண்ணை மூடிட்டுலாம் காதல் பண்ண கூடாது, சரியா? ஆமா. என்ன எங்க? அவ்வளவுதான், கண்ணை மூடிட்டு காதல் பண்ண எங்கிட்டு இருக்கு? போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்படிதான் நிலைமை புள்ள அப்படிதான் போயிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளை அப்படிதான். சரி, தெரியாம கண்ணை மூடி விட்டேன். எப்படி சோகமா இருந்துச்சா? ஆமா. தூங்குனது ஒண்ணு நல்லா தூங்கு. நல்லா இருந்துச்சா? பஞ்சு மச்சான். அப்படிதான் போய் வாழ்க்கையில பாத்துக்க. தூங்கிடாத மச்சான். நான் அதை அப்படிதான் தூங்கிட்டேன் வீட்டுல. இதனால ஏற்பட்ட பிரச்சனை வீட்டுல எனக்கு. என்னாச்சு? நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டே இதே பிரச்சனையா இருக்கு. வேற வழி இல்ல. சரி சரி. அப்புறம் போயிட்டு போறா என்ன விஜய் இல்லன்னா என்ன? அடுத்த வருஷம் வேற டான்ஸ் போட்டு ஆடுவோம். அது சரி. என்ன டான்ஸ் ஆடல நம்மளுக்கு? அது சொல்லு. அறிதலில் இருக்கு, பிரதீஸ்வரி இருக்கு, ராதாச்சந்திரிய தண்ணி இருக்குல்ல. சரி சரி. அம்மா பத்தி ஒரு பாடல்.
ஆ